ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து சூப்பராக இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு வந்து விலாக் வீடியோ எடுத்து. அவ்வளோவா வந்து விலாக் வீடியோ எடுக்கிற அளவுக்கு இப்போ வந்து டைம் கிடைக்கிறது இல்லை. குழந்தைய பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் சரியாக இருக்கு. அதுவும் இல்லாமல் முன்ன மாதிரி இல்லை. இப்போ ரொட்டீன் எல்லாம் வந்து மாறி போச்சு. டெலிவரிக்கு அப்புறம் வந்து ஷேர் பண்ணுற ஃபஸ்ட்டு விலாக் இதுதான்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு விலாக் வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் வந்து விலாக் வீடியோ எடுத்திருக்கேன். அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் அது கூட வந்து சாம்பார் தான் பண்ணி சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்து படுத்தாச்சு. மணி 12 போல் ஆகிடுச்சு. பாப்பா வந்து லஞ்சுக்குமே தோசை தான் வேணும்னு கேட்டிருந்தா. அதனால் அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் கொஞ்சம் சத்து மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு தோசையை ஊற்றி கொடுத்தாச்சு. அவள் வந்து தோசையை வந்து சாப்பிட்டுக்கிட்டா. அதே சாம்பார் வச்சு தோசை இட்லி இருந்தது அப்படின்னா 3 வேளையுமே தோசை இட்லியே வந்து அவள் சாப்பிட்டுப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இருக்கிறதால குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருக்கிறதே வந்து டைம் வந்து சரியாக இருக்குது. அவங்களும் வந்து விடுறதில்ல. லீவு வரைய விட்டாச்சு அப்படின்றதால 2 பேரையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து போயிடுது டே. எனக்கு வந்து விலாக் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி வந்து சரி ரொம்ப நாள் ஆச்சு விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படியே தம்பி கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டா. எங்களுக்கு லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சப்பாத்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இப்போலாம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் இல்லை. பிகாஸ் வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு. சரி சப்பாத்தி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து சப்பாத்தி போட போகிறேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகமும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு மசாலா தான் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி வந்து இந்த விலாக்லும் கூட நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் இந்த ரெசிபி வந்து நம்ம செய்ய போகிறோம். சப்பாத்திக்கு மாவு வந்து ஆல்ரெடி வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருந்தேன். அது இருந்தது. அதனால தான் வந்து சப்பாத்தி செய்கிற பிளானே வந்து இன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து இது மாதிரி வந்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு அதே கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடாகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன். 4 தக்காளி அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்க்கணும். தம்பிக்கு வந்து லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி பருப்பு அது கூட ஒரே ஒரு பூண்டு ஒரே ஒரு கேரட் சேர்த்துட்டு வேக வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சிட்டு அதுதான் ஊட்டி விட போகிறேன். அவனோட லஞ்ச் அவ்வளோதான். இன்றைக்கி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கிரேவிக்கு வந்து நல்லா வந்து கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூட வந்து சோம்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இது வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும். கூடவே வந்து 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்து நல்லா வதக்கிக்கிறேன். அப்படியே சைடில் வந்து சப்பாத்தியும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவும் எடுத்து வச்சுருந்தேன். பட் வந்து சப்பாத்தி போட்ட டைம் இல்லை. கிரேவி ரெடி பண்ணி விட்டுட்டு தம்பிக்கு வந்து ஃபுட்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தக்காளியுமே வந்து நல்லா வந்து ஆல்ரெடி வந்து மிக்ஸில் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா. அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். காலையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போகிற வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். காய்கறி பழம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது எனக்கு. அதெல்லாம் வந்து வாங்குறதுக்காக போயிருந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு ஆஃப்டர்நூன் போல் தான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து தம்பியோடைய ஃபுட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதை போய் ஊட்டி விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சைடில் அப்பப்போ வந்து இங்கே அந்த அடுப்பில் இருக்க வேலையும் வந்து பார்த்துக்கிட்டேன். சமையல் ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருந்தது. ஒரு சைடு வந்து ஃபுட்டை ஊட்டி விட்டாச்சு. இது வந்து மகனுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக வந்து சாப்பிட்டுப்பான். ஆல்மோஸ்ட் வந்து 8 மந்த்து கிட்ட ஆகிடுச்சு. நல்லாவே வந்து சாப்பிட்டுக்கிறான். அதுக்கப்புறம் இதையுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்து ஊட்டி விட்டுட்டேன். ஃபுட்டு ஊட்டி விடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒவ்வொரு ஃபுட்டு மாதிரி ட்ரை பண்ணிப்பேன். ரொம்ப வந்து அப்பப்போ வந்து புதுசாலாம் வந்து ட்ரை பண்ணுறதில்ல. அது கூட கொஞ்சம் காம்பினேஷன் வந்து அப்பப்போ சேர்த்துப்பேன். அந்த மாதிரி தான். இன்றைக்கி வந்து இந்த காம்பினேஷனில் ஊட்டியிருக்கேன் ஆல்ரெடி. அதுதான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். அதையும் வந்து ஊட்டி விட்டாச்சு. இந்த சைடு தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஆல்ரெடி வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்து உருளைக்கிழங்கு கேப்சிகமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா சேர்த்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மசாலாவுக்கு இன்றைக்கி வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாத்தூள் அது கூட வந்து மெயிலோட கரம் மசாலா தான் வந்து சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா மெயில் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இது வாங்கிட்டு வந்திருந்தேன். அவ்வளோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சிருந்தது அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். சப்பாத்தி மட்டும் போட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி விட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தேன் தம்பி கொடுக்குறதுக்கு. அது வரைக்கும் ஆடிட்டு இருந்தது. எப்போவுமே வந்து கேரட்டில் ஏதாவது ஃபுட்டு செய்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீளமாக கேரட் கட் பண்ணி தம்பிட்டு கையில் கொடுத்தா அப்படின்னா சூப்பராக வந்து கடிச்சிட்டு இருப்பான். இது வந்து தொண்டையில் அடைச்சிக்கும். அது வந்து கட் ஆகிடும் அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா பல்லில் இல்லையா சும்மா தான் இந்த மாதிரி டீத்தர் மாதிரி கடிச்சிட்டு இருப்பான். இது வந்து எப்போவுமே நான் கொடுப்பேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேரட் வாங்கிட்டு ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. கொஞ்ச நேரம் வந்து பாப்பா நான் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இருந்தா கீழெல்லாம் வந்து சிந்தியாச்சு.
இது வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராகவே வந்து சாப்பிட்டுட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டக்கு டக்குன்னு வந்து வாங்கி சாப்பிட்டாச்சு. அழகாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டான். ஃபுட்டு கொடுக்குற டைமில் அங்கே சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிரேவி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டிருந்தேன். ஆல்ரெடி வந்து மாவு நான் வந்து நைட்டு சப்பாத்தி போட்டுட்டு கொஞ்சம் மீதி இருந்தது. அந்த மாவில் வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம்னு சொல்லி தான் அப்படின்னு இந்த பிளானே வந்து நான் போட்டிருந்தேன். என்னோடய பிளான் படி சூப்பராக வந்து சப்பாத்தியும் வந்து போட்டு சாப்பிட்டாச்சு. அந்த கிரேவி வந்து சூப்பராகவே வந்துருந்தது. ஒரு வழியாக வந்து ஃபுட்டெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போய் பார்க்கும்போது கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு சப்பாத்தி போட்டுட்டு எல்லாேருக்கும் வந்து லஞ்சுக்கு வந்து சப்பாத்தியும் கிரேவியும் கொடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நானும் ஹஸ்பண்டாக சாப்பிட வேண்டியிருந்தது. பாப்பாவுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காயோடு சேர்த்து சாப்பிட்ருந்தா. காய் சாப்பிட மாட்டா, அவளுமே வந்து காயோடு சேர்த்து கிரேவி சாப்பிட்ருந்தா. அதளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கிரேவி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி தான். அடுத்தது எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி போட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அது ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் எந்த ஒர்க்கும் இல்லை. மோஸ்ட்லி வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் எந்த ஒர்க்கும் வச்சுக்கிறது இல்லை. ரொம்ப வந்து வெயில் அதிகமாக இருக்கிறதால 2 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் பசங்களை கூப்பிட்டு வெளியில் போகிறதே இல்லை. அப்படியே வந்து படுத்து தூங்கியாச்சு.